வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தின் இயக்குனர், நிறுவனர், கவின்கலை வேந்தர், சிவத்தமிழ் சீராளர் எங்கள் மதிப்பிற்குரிய சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், எங்கள் தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண், மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்டம் அடங்கிய கூட்டு மாவட்டத்தின் ஆளுநர், எங்கள் மதிப்பிற்குரிய அகநானூற்று சுடர், வாழும் வரலாறு, மதிப்புறு முனைவர், சிறந்த பாடகர் எங்க ஐயாவும், அவரும் ஒரு இலக்கிய நாயகன் அப்படின்னு தான் சொல்லணும். எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்குரிய சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தை அழகாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் என் அன்பு தோழமை முனைவர் அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும், எங்களுடைய மேனாள் ஆளுநர் என் அன்பு தோழி தங்க மங்கை கவிதா நடராஜன் அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அன்பு தோழமை தென்காசி தமிழால் இணைவோம் சங்கத்திலிருந்து அதன் தலைவர் சஃபீனா அவர்களுக்கும் இனிய வரவேற்பினை பதிவு செய்து, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டுகொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அனைவருக்கும் தமிழால் இணைவோம் சார்பில் இனிய வரவேற்பு. முல்லைப்பாட்டு, நீங்கள் எல்லோரும் சொன்னது போல இதுவரை 3 பாகங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நிறைவு பகுதியாக 4ஆம் பாகத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். ஒரு முன்கதை சுருக்கமாக யாராவது இந்த பகுதியை மட்டும் பார்க்க நேரிட்டால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஐயம் வரக்கூடாது இல்லையா? அதனால ஒரு சிறிய முன்கதை துவக்கத்தோடு நாம் பகுதிக்குள் செல்லலாம். காலத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மாலை நேரம். அந்த மழை பொழிவது எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க. திருமகளை நெஞ்சில் தாங்கி இருக்கக்கூடிய திருமால் மாபலி சக்கரவர்த்தி தாரை வார்த்து நீரை கையில் தரும் பொழுது அவர் எடுத்த விஸ்வரூபம் போல தரையும் வானமும் ஒன்றாக கண்ணுக்கே தெரியாத அளவிற்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. பெருமுது பெண்டிரெல்லாம் விருச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விருச்சி என்றால் என்ன? ஒரு நல்ல வார்த்தைக்காக கையில் நெல்லையும் முல்லை மலரையும் எடுத்துக்கொண்டு இறைவனை வேண்டி கைகளால் தொழுது ஒரு நல்ல சொல் என் காதில் விழுமாறு செய்வாயாக அப்படின்னு ஒரு புறம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல சொல் கேட்டார்களா? ஆமா, கேட்டாங்கல்ல. நல்ல சொல் யாரிடமிருந்து வந்தது? ஆயர்குல பெண்ணிடமிருந்து அந்த நல்ல சொல்லை கேட்டார்கள். கேட்டதும் பாண்டிமாதேவியிடம் போய், உன்னுடைய தலைவன் சென்ற காரியம் முடித்து வென்று மீண்டும் திரும்பி வருவான், கவலை கொள்ளாதே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாண்டிமாதேவி என்னதான் 1000 சொன்னாலும் தலைவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற வரைக்கும் ஆற்றுப்படுத்த முடியுமா? முடியல. அவள் கண்களிலிருந்து முத்து போல் அந்த கண்ணீர் துளிகள் சிதறி விழுந்து கொண்டிருக்கிறது. அவள் வருத்தத்தில் அமர்ந்திருக்கிறாள். அது ஒரு காட்சி. இந்த பக்கம் என்ன நடக்குது? வீரர்கள் மன்னனுக்காக பாசறை அமைக்கக்கூடிய காட்சி. காட்டாறு சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நீண்ட அகன்ற முல்லை நில காட்டில் கடல் போல் பரந்த பாசறையை ஏற்படுத்தி ஒரு ஆரவாரத்துடன் அவர்கள் பாசறையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள்னு பார்த்தோம். அங்கே முற்றத்தில் நிற்கக்கூடிய யானையின் நிலையை பற்றி சொன்னேன். மதநீர் ஒழுகிக் கொண்டிருக்கக்கூடிய சிறு கண்களை உடைய அழகிய யானை கொடுத்த நெற்கதிர்களையும் அதிமதுர தலைகளையும் தும்பிக்கையில் வைத்து உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறது உண்ணாமல். யானையுடைய பாஷை மட்டுமே அறிந்த, அதனுடைய மொழி மட்டுமே தெரிந்த பயிற்று மொழி பண்ணக்கூடிய பாகன் சாப்பிடுமா தங்கோன்னு அதுட்ட வந்து பேசிக் கொண்டிருப்பதாக ஒரு காட்சி கண்டோம். இந்த பக்க பாசறை அமைச்சாச்சு. அரண்கள் எப்படி ஏற்படுத்தினார்கள்? கூடாரம் அமைப்பதற்காக சும்மா நம்மள மாதிரி சிமெண்ட் காங்கிரீட் அப்படிலாம் கிடையாது. வில்லை ஊன்றி கயிற்றால் இறுக்கி கட்டி அங்கே பூ வேலைப்பாடுகள் கொண்ட கை வேலினை எல்லாம் குத்தி அதில் கேடயங்களை நிரம்ப அடுக்கி வரிசையாக அப்படியே அற்புதமாக வீரர்கள் தங்குவதற்கான அந்த கூடாரங்கள் எல்லாமே அமைத்திருக்கிறார்கள். இதுபோல பல அரண்களையும் அமைத்தார்கள். பாசறைக்கு நடுவில் மன்னனுக்கென ஒரு தனி இடம். எப்படி? இப்ப காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை ஒவ்வொரு வீரர்களுக்கும் தனித்தனியாக கூடாரம், அரண்கள் ஒவ்வொன்றையாக தாண்டி நடுப்புறத்தில் வரும் பொழுது அங்கே திரைகளால், அழகழகான திரைகளால் கூறுபடுத்தி இருக்கக்கூடிய தனி இடம் மன்னனுக்கென்று அமைத்திருக்கிறார்கள். அங்கே பாசறையில் விளக்கேற்றக்கூடிய மங்கையரை பற்றி சொன்னேன். இரவையே பகலாக்கும்படியாக அவர்கள் கச்சிலில் சொருகி இருக்கக்கூடிய வலிய பிடியுடைய, சும்மா ஏபசாப்பெல்லாம் இல்ல, வலிய பிடி கொண்ட ஒளி வீசக்கூடிய வாளினை தன்னுடைய இடையில் சொருகி இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அப்படி வீரம் வாய்ந்த பெண்கள்
அவர்கள் பாவை விளக்கின் கையிலே இருக்கக்கூடிய விளக்கில் அங்கே நெய் குறையும் தோறும் நெய் வார்க்கும் குழாயினை கொண்டு நெய்யை ஊற்றி ஊற்றி திரியினை தூண்டி தூண்டி ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு காட்சி. பாசறையில் மெய்க்காப்பாளர்கள் எப்படி இருந்தார்கள்? நீண்ட நாக்கை கொண்ட அந்த அழகிய மணி ஓசை நடு யாமத்தில் எல்லாமே அடங்கிவிட்டது இல்லையா? போர் ஆர்ப்பாட்டம் எல்லாம் அடங்கியாச்சு, கூடாரத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு, விளக்கேத்தியாச்சு, அமைதியா இருக்கு. எல்லாம் சப்தமும் அடங்கி போய் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நடு யாமத்தில் காட்டு மல்லிகை மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. அங்கே அந்த மல்லிகை செடி அதன் சிறு தூறுகளோடு அசைந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கிறதாம்? தலையில் தலைப்பாகையை கட்டிக்கொண்டு தன்னுடைய உடம்பிலே போர்த்தி இருக்கக்கூடிய அந்த துணி ஆடையை இறுக்கி பிடித்தபடி வயது முதிர்ந்த மெய்க்காப்பாளர்கள் தூக்க கலக்கத்தில் தளர்ந்த நடையோடு ஆனால் திறமையாக தன்னுடைய பாதுகாவலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளிகை கணக்கர் என்ற ஒரு விடயம் போன வாரம் சொன்னேன். பொய் கூறாமல் மெய்யை மட்டுமே சரியாக கணிக்கக்கூடிய, நேரத்தை கணக்கிடக்கூடிய, இவ்வளவு நேரம் ஆகுது மன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய நாளிகை கணக்கர்கள் மன்னனை கண்டு தொழுது அவருடைய புகழையெல்லாம் பாடி இன்னும் அவனுக்கு புகழ் தோன்றுமாறு அவனை வாழ்த்தி, அலைகடல் சூழ்ந்த உலகத்தில் பகைவரை வெல்லுவதற்கு செல்பவனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு வாழ்த்தி, உன்னுடைய நாளிகை வட்டில்ல நேரத்தை அளவிடக்கூடிய அந்த கருவி இருக்கு இல்லைங்களா, அதுல இவ்வளவு நேரம் இதுவரை கடந்திருக்கிறது, இவ்வளவு நேரம் இருக்கிறது அப்படிங்கிற தகவலை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மன்னன் இருக்கக்கூடிய இடத்தில் யவனர்களும் இருக்கிறார்கள். நெடுநெல்வாடையில பார்த்தோம் இல்லையா? யவனர்கள் அருமையான கை வேலைப்பாடு தெரிந்தவர்கள், தச்சர்கள், ரொம்ப அழகான வீரத்திற்கும் பெயர் பெற்றவர்கள், கைவேலையிலும் நல்ல ஒரு பெயர் பெற்றவர்கள். குதிரை சவுக்கு இருக்கு இல்லையா, அதை நன்றாக மடக்கி வளைத்து முறுக்கி கட்டுனா எப்படி இருக்கும்? அப்படியே புடைச்சிட்டு இருக்கும். அப்படி புடைத்து இருக்கக்கூடிய நெருக்கி கட்டிய ஆடையும் சட்டையும் அணிந்த, பார்த்தாலே பயம் வரக்கூடிய, அச்சம் தரக்கூடிய தோற்றத்தை உடைய வலிமையான உடம்பையும் வீரத்தையும் கொண்ட யவனர்கள் அங்கே புலிச்சங்கிலி எல்லாம் தொங்கவிடப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட மன்னர் இருக்கக்கூடிய இல்லத்தில் அழகிய மணி விளக்கினை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பணிவு பாருங்க! மன்னன் கிட்ட அவ்வளவு பெரிய வீரர்களும் விளக்கேற்றினார்கள். மன்னனின் பள்ளி அறையில் மிலேச்சர்கள் இருந்தார்கள் என்று சொன்னேன். நல்ல வலிய கயிற்றினால் வளைத்து கட்டின அந்த திரை சீலைகளை கொண்டு 2 அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது மன்னன் இருந்த இடம். ஒருபுறம் பள்ளியறை, ஓரறையில் பள்ளியறைனா மற்றொரு அறையில் உடல் அசைவால் மட்டுமே தன்னுடைய செய்திகளை சொல்லக்கூடிய, நாவால் பேச முடியாத சட்டை அணிந்த அந்த மிலேச்சர்கள் பக்கத்து அறையில் மன்னனுக்கு துணையாக இருக்கிறார்கள். அடுத்து பாசறையில் உறக்கமில்லாத நம் மன்னவனின் நிலையை சொன்னேன். அவன் மனநிலை எப்படி இருந்தது? அதாவது போர் அன்றைக்கு முடிந்திருக்கிறது. நேத்து என்னென்ன நடந்துச்சு, நம்ம இப்ப படுக்க போகும்போது நினைப்போம், இன்னைக்கு என்ன பண்ணோம், நம்ம ஏதாவது தவறு செஞ்சோமா, நல்லது பண்ணோமா, புதுசா ஏதாவது கத்துக்கிட்டோமா, என்ன நம்மளை மேம்படுத்திக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அன்றைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் உறங்குவதற்கு முன் ஒரு முறை நினைத்து பார்ப்பது வழக்கம் இல்லையா? ஏதாவது நமக்கு ஒரு மன வருத்தம் இருந்தால் விடியும் பொழுதாவது நல்ல பொழுதாக இருக்கட்டும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறங்க செல்வோம் இல்லையா? நம்ம மன்னவனின் மனநிலை இங்கே எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா, அவனுக்கு போர் செய்வதில் தான் விருப்பம். பள்ளியறையில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறான். ஏன் தூக்கம் இல்ல? வெற்றி பெறது மட்டும்தான் அவனுக்கு விருப்பமாக இருந்தாலும் அந்த வெற்றியை அவனுக்கு தருவதற்காக போராடி தன்னுடைய உயிர் நீத்த அந்த வீரர்களை பற்றியும் அங்கே போரிட்ட விலங்குகளை பற்றியும் நினைத்து பார்க்கிறான். முதல் நாள் நடைபெற்ற போர்க்கள காட்சியில் என்னென்ன நடந்தது? பகைவர்கள் எடுத்து எறிந்த வேல் நுழைந்ததால் புண்பட்டு பெண் யானைகளை எல்லாம் மறந்து போர்க்களத்தில் வீரமாக நின்றிருக்கக்கூடிய ஆண் யானைகளை நினைத்து பார்க்கிறார். அடிபட்ட பாம்பு எப்படி துடிக்குமோ அதுபோல அந்த யானைகளுடைய பருத்த துதிக்கைகளை எல்லாம் பகைவர்கள் வெட்டி வீழ்த்தி தரையில் துடித்துக் கொண்டிருந்த காட்சியை நினைத்து பார்க்கிறார். அவன் அணிந்திருக்கக்கூடிய தேன் ஒழுகக்கூடிய அந்த வஞ்சி மாலைக்கு வெற்றி சேர்க்கும் விதமாக இதையெல்லாம் தன்னுடைய உயிர் நீத்து தன்னுடைய துதிக்கையை இழந்து இப்படி விலங்குகளும் நம்முடைய வீரர்களும் நமக்காக போரிட்டார்களே அப்படின்னு நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக செஞ்சோற்று கடன் தீர்க்க போர்க்களத்தில் இறந்த அந்த வீரர்கள், படை வீரர்களை நினைத்து மனத்தில் ஒரு வருத்தத்தோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்.
தோளால் செய்யப்பட்ட அருமையான கவசங்கள் எல்லாம் அவர்கள் அணிந்திருந்தார்கள். அதையும் தாண்டி கூரிய முனையுடைய அம்புகள் பாய்ந்ததால் என்ன நடந்துச்சாம்? காதுகள், அந்த காதுகளை சாய்த்து குதிரைகள் எல்லாம் உணவு எதுவுமே உண்ணாம குதிரைகளும் வருத்தத்தில் இருப்பதாக நினைத்து பார்க்கிறார். ஒரு கையினை படுக்கையின் மேல் ஊன்றி கடகம் அணிந்த, வளையல் அணிந்த, அந்த கங்கணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கடகம் அணிந்த மற்றொரு கையினால் தன்னுடைய தலையை தாங்கியவாறு எப்படி திருமால் அமர்ந்திருப்பாரோ அப்படி அமர்ந்து நெடுநேரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் உறங்காமல். அகத்திணையான முல்லையை இங்கே பாடும் பொழுது அதற்கு ஏந்த புறத்திணையான வஞ்சித்திணையையும் இங்கே பாடியிருக்கிறார் நம் புலவர். முல்லை திணைக்குரிய நிலம் காடு, வஞ்சித்திணைக்கு உரியதும் காடே. தலைவனை பிரிந்து தலைவி முல்லை நிலமான வீட்டுல தங்கி இருக்கும் பொழுது அங்கே தலைவன் படை வீட்டில் இருப்பான் இல்லையா, அவனை பிரிந்துதானே அவள் வருந்துகிறாள். தொல்காப்பியத்தில் புறத்திணையில் எஞ்சா மண் அசை வேந்தனை வேந்தன் அஞ்சுதக தலை சென்று அடல் குறித்த அன்றேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மண்ணாசை கொண்டு படையெடுத்து வரக்கூடிய பகை அரசனை வெல்வதற்காக படையெடுத்து சென்றிருக்கிறான் நம் தலைவன் முல்லை நிலமாகிய காட்டில். அங்கே படை வீடு அமைத்து அவன் தங்கி இருக்கிறான். அவன் பிரிவால் அவனுடைய தலைவி வாடிக்கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே கடவுளான திருமாலை முதல் பாடலிலேயே நாம் பார்த்தோம். எப்படி மாபலி சக்கரவர்த்தி விஸ்வரூபம் எடுத்து நின்றது போல் மழை பொழிந்ததுன்னு அந்த இடத்துல திணைக்குரிய கடவுள் திருமால் என்பதை பார்த்தோம் இல்லையா. ஒருகை பள்ளியொற்றி ஒருகை முடியோடு கடகம் சேர்த்தின்னு மன்னவன் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியும் திருமாலுக்கு இணையாக இங்கே சுட்டப்பட்டிருக்கிறது. அது தவிர இந்த முல்லைப்பாட்டுல அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் உபயோகித்த ஆடை அணிகலன்கள், அவர்களுடைய சிகை அலங்காரம், இது எல்லாம் ஒப்பனைகள், இதெல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. போர் பாசறையில் தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் பல வண்ணங்கள் நிறம் அமைந்த கச்சி எனும் மேலாடையை அவர்கள் அணிந்திருந்தது. குறுந்தொடி வளையல் பத்தி பேசணும் இல்லையா, அப்படிப்பட்ட முன்கையையும் கூந்தல் தவழக்கூடிய முதுகுப்புறத்தையும் உடையவர் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களினுடைய உடை அணி சிகை எல்லாத்தையும் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆண்களை பற்றி சுட்டும் பொழுது வெள்ளை துணியால் தலையில் தலைப்பாகை கட்டி இருந்தார்கள். துகில் முடித்து போர்த்த அப்படிங்கிற வரியிலையும் மெய்ப்பை சொன்னேன் இல்லையா, மெய்யை மூடி இருக்கக்கூடிய பை, அது மெய்ப்பை, அவர்களுடைய ஆண்களுடைய சட்டை. படம், அதுவும் சட்டைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இப்படி சட்டைகளுக்கே பல சொல்லாடல்கள். அங்கே அவர்கள் அணிந்திருந்த ஆடை பற்றியும், எப்படி அணிந்திருந்தார்கள், நல்ல வீரமா தலைப்பாகை எல்லாம் கட்டி, அதான் சொன்னமே குதிரை சவுக்கு புடைக்கிற மாதிரி அப்படியே புடைத்து கொண்டிருந்தது அவர்கள் இறுக்கி கட்டிய ஆடை. அப்படி இருந்திருக்காங்க, திண்ணமா இருந்திருக்காங்க. அரசன் கையிலே கடகம் புனைந்திருக்கிறான். ஆக ஆடவரும் அணிகலனை அணிந்திருந்தார்கள். ஒரு கை முடியோடு கடகம் சேர்த்தி அப்படிங்கிற வரியில பார்க்க முடியுது. முல்லைப்பாட்டுல 4 வகை படைகளை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை. தேர்ப்படை இன்னும் இறுதி வரிகள்ல வருது. மன்னன் பகைவரோடு செய்யக்கூடிய போரில் அவர்கள் எடுத்து எறிந்த வேல் நுழைந்ததால் புண்பட்ட யானை அடிபட்ட பாம்பு போல் துடித்ததுன்னு பார்த்தோம். ஆக அங்கே வேளத்தை பற்றி சிறப்பாக சொன்னதால் யானைப்படை இருந்ததை பற்றி அறிகிறோம். தேம்பாய் கண்ணி நல்வலம் திருத்தி சோறு வாய்த்து ஒளிந்தோர் உள்ளியும் செஞ்சோற்று கடன் தீர்க்க மன்னனின் வெற்றிக்காக உயிர் நீத்த போர்ப்படை வீரர்களை பற்றி பேசும் பொழுது அங்கே காலாட்படை இருந்ததை பற்றி அறிகிறோம். தோலால் செய்யப்பட்ட கடிவாளத்தையும் தாண்டி கூரிய வேல் தாக்கியதால் குதிரைகள் உணவு உண்ணாமல் அது தலையை சாய்த்து நின்று கொண்டிருந்தது. அப்படிங்கிற காட்சியில குதிரைப்படையும் அங்கே இருந்தது என்று அறிகிறோம். வினை விளங்கு நெடுந்தேர்ன இறுதி வரிகள்ல நிறைய வரிகள்ல வரப்போது அங்கே தேர்ப்படையும் இருந்தது என்பது 4 வகை படைகள் முல்லைப்பாட்டில் இருந்தது நமக்கு தெரிகிறது. வெற்றிக்கு பிறகு நம் மன்னனுக்கு வெற்றி கிட்ட போகிறது. பகைவர் சுட்டிய படைகள் நோன்விரல் நகைதாள் கண்ணி நல்வலம் திருத்தி அரசு இருந்த பனிக்கும் முரசு முழங்கு பாசறை இன்துயில் வதியுணன். என்ன சொல்றாங்க? அதாவது பகைவர் சுட்டிய, இந்த சுட்டியன்னா இதை குறித்து இல்லையா, சுட்டி இடம் சுட்டி பொருள் விளக்குல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, குறித்து எழுதுங்கிற மாதிரி குறித்த படைகொள் படைக்கலம் எடுத்த அது செலுத்திய படைக்கலத்தை பகைவர்கள் படைக்கலம் செலுத்திய நோன் விரல் வலிய விரல்களை குறிக்கிறது. இங்கே நகை தாழ் கண்ணி நல்வலம் திருத்தி, நகைங்கிறது இங்க நாம் அணிந்திருக்கக்கூடிய நகை அல்ல, ஒளி.
தாழ் தங்கக்கூடிய, தமிழுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெவ்வேறு அர்த்தங்களும் இருந்திருக்கிறது பாருங்க அழகா. எப்படி நம்ம மாலை என்பதற்கு மாலை பொழுதையும் சொல்வோம், கழுத்தில் அழியக்கூடிய மாலைக்கும் சொல்வோம் இல்லையா? அது போல நிறைய அர்த்தங்கள். இங்க பாருங்க, மாலைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, கண்ணி. 3 சொல்லினா இங்க. நல்வலம் திருத்தி, நல்ல வெற்றியை தரக்கூடிய, திருத்தி, எதை செஞ்சாலும் திருத்தமா செய்யறாங்கய்யா அப்படின்னு சொன்னா செம்மையாக. அதுதான் இப்போ நம்ம இந்த பேச்சு வழக்குல செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த திருத்தமாக செய்வது என்பது செம்மையாக என்ற தமிழ்ச்சொல் அதுவே மருவி செம்மையாகன்னு வந்திருக்கு போல இருக்கு பேச்சு வழக்குல. மன நிறைவாக அப்படின்னு அர்த்தம். அரசு பணிக்கும் முரசு முழங்கும், பகை அரசனெல்லாம் பணிக்கும் நடுங்கும், முரசு முழங்கும், முரசு வெற்றி முரசு ஒலிக்கக்கூடிய இன்துயில் வதியுடன் இனிய உறக்கம் கொண்டிருப்பவன். பகைவர்களை குறித்து அவர்கள் படை கலங்களை செலுத்திய போது தன்னுடைய வலிமையான விரலாலே அவர்களை எல்லாம் வென்று விரட்டி ஓடச் செய்யக்கூடியவன் எமது மன்னவன். அவன் சூடி இருக்கக்கூடிய வஞ்சி மாலைக்கு வெற்றியை நிலையாக நிலைபெறச் செய்வதற்கு மறுநாள் போரில் அவன் வெற்றி பெற்றதால் மனநிறைவு அடைந்து பகையரசர்கள் எல்லாம் கேட்டு பயப்படும்படியாக, அச்சம் கொள்ளும்படியாக, நடுங்கும்படியாக வெற்றி முரசு முழங்க அவன் பாசறையில் இனிமையாக துயில் கொண்டான். நேத்து பார்த்தோம், அவனுக்கு ஒரே கவலை, இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்களே, விலங்குகள் எல்லாம் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கே, எப்படி நாம் இதை திருத்தி வெற்றி கொள்வது? வெற்றி அடைந்தாச்சு. இங்க இந்த முல்லைப்பாட்டில் போரை பற்றி குறிப்பிடும் பொழுது எப்படி மன்னன் தன் நாட்டு படைகளுக்கு ஏற்பட்ட சேதத்தை நினைத்து உறங்காமல் மனம் வருந்தி அமர்ந்திருந்தானோ, குதிரைக்கும் யானைக்கும் வீரர்களுக்கும் ஏற்பட்ட அத்தனையும் நினைத்து நினைத்து அவன் மண்டு அமர் நசையோடு கண் படை பெறாது உறக்கமில்லாமல் தவித்தான். நம்ம அப்போதனார் சொன்னது போல போர் குறித்து அதில் வெற்றியை மட்டுமே அடைய வேண்டும்னு தூக்கம் கொள்ளாது அவன் நினைவலைகளை செலுத்தி கொண்டிருந்திருக்கிறான். அன்றைய போரில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எதை சரி செய்தால் நமக்கு வெற்றி கிட்டும் அப்படிங்கிறதை அவன் யோசிச்சுட்டே இருந்து மறுநாள் நாளைக்கு நடைபெற இருக்கின்ற போரில் இழப்பினை தவிர்த்து நாம் வெற்றியினை சூடும் வழிகளை சிந்தித்திருக்கிறான் போல. அதனால் தான் முதல் நாள் போர் முடித்து திரும்பி வந்து தூக்கம் கொள்ளாது இருந்த எம் மன்னவன் மறுநாள் போரிலே வெற்றி பெற்று மன நிறைவோடு இனிய துயிலினை கொண்டான் அப்படிங்கிறத புலவர் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார். ஒரு மன்னவனுடைய இப்படித்தான் இருக்கணும். நம்ம என்ன தவறு செஞ்சோம், மக்களுக்கு எதை சரியாக கொடுக்க வேண்டும், மக்களுடைய இதுதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்னு. அப்படி மக்களுடைய தேவைகளை நலன்களை அதை பரிசோதித்து அதை செய்யக்கூடிய மன்னவனை இறைவனுக்கு சமமாக மக்கள் நினைப்பார்கள். நல்ல தலைவனை அப்படித்தான் பார்ப்பார்கள். தலைவனை காணாது வருந்திக் கொண்டிருந்த தலைவிக்கு செய்தி போயிருச்சா தெரிஞ்சுக்குவோம். காணாள் துயர் உழந்து நெஞ்சு ஆற்று படுத்த நிறை தபு புலம்பொடு நீடு நினைந்து தேற்றியும் ஓடு வளை திருத்தியும் மையல் கொண்டும் ஒய்யென உயர்த்தும் ஒரு மஞ்சையின் நடுங்கி இழை நெகிழ்ந்து பாவை விளக்கில் பருச்சுடர் அழல. காணாள் துயர் உழந்து, அவளுக்கு துன்பம். காணாள்னா காணாதவளாய் யோசிச்சுக்கிட்டே இருக்கா, நினைச்சிட்டே இருக்கா, சிந்திச்சுக்கிட்டே இருக்கா. துன்பம் அடைந்து நெஞ்சு ஆற்றுப்படுத்த, நெஞ்சம் சொல்லுது இரு கவலைப்படாத, நெஞ்சம் ஆற்றுப்படுத்த வழிப்படுத்துகிறது அவளை. ஆற்றுப்படுத்துதல் என்பது வழிப்படுத்துதல். நிறை தபு, நிறைங்கிறது ஒரு காரியத்தை பிறருக்கு தெரியாமல் நிறைவாக செய்தல். தபுங்கிறது இந்த இடத்துல கெடு. புலம்பொடு, தனிமையில் புலம்புகிறாள். நீடு தேற்றியும் ஓடு வளை திருத்தியும். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. நீடு நீண்ட நேரம், தேற்றியும் தேற்றிக்கொண்டும், ஓடு வளை கைகளில் அணிந்திருக்கக்கூடிய வளையில் ஓடுகிறதாம், வருத்தத்தில் கழன்று ஓடுகிறது. அதை திருத்தியும் திருத்த முறை அணிந்தும் மையல் ஒய்யென உயிர்த்தும், மயக்கம் கொண்டவளாக ஒய்யென ஒய்ங்கிற ஒலி கேக்குது அவளுக்கு. உயிர்த்தும் பெருமூச்சு விட்டும் உறுதல் மஞ்சை அதன் இழை நெகிழ்ந்து அப்படிங்கும் பொழுது ஏங்கிறது இந்த இடத்துல அம்பு அதை குறிக்கிறது. மஞ்சை அது உறுதல், உறுதல்ங்கிறது அம்பு தாக்கிய மயில் போல, மஞ்சைங்கிறது மயில். இழை நெகிழ்ந்து தான் அணிந்திருக்கக்கூடிய அணிகளெல்லாம் நெகிழ்ந்து போய் பாவை விளக்கில் பருவூச்சுடர் அழல,
கைப்பாவையில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, பெரிய சுடர் எரிந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து கொண்டு வருத்தத்தில் அமர்ந்திருக்கிறாள். இடம் சிறந்து உயரிய எழுநிலை மாடத்து முடங்கு இறை சொரிதரும் மாத்திரள் அருவி இன்பல் இமிழ் இசை ஓர்பணல் கிடந்தோள் அஞ்செவி நிறைய ஆலின. என்ன நடக்குது? உயரிய எழுநிலை மாடத்து, நன்றாக உயர்ந்த எழுநிலை 7 அடுக்கு மாடத்தில், வீட்டில் முடங்கு இறை சொரி தரும். முடங்கியன மடங்கிய. இறைங்கிறது இந்த இடத்துல சுட்டப்பட்டிருக்கிறது. நீர் விழக்கூடிய கூடல்வாய். கூடல்வாய் வார்த்தையை பாருங்க. கூடக்கூடிய இடம், 2 பகுதிகள் கூடக்கூடிய இடத்தை கூடல்வாய்னு சொல்றாங்க. இறை சொரிதரும், நல்ல மழை சொரிந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா? பூச்சொரிதல் கேள்விப்பட்டிருப்பீங்க. விழுகின்ற மாத்திரள் அருவி, நன்றாக பெரிதாக திரண்ட அருவி. அந்த நீரோட்டத்தை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்கா. இன்பல் இமிழ் இசை ஓர்படல் கிடந்தோள். அதுல இனிய, இன்கிறது இனிமையான, பல, பல்ங்கிறது பலவாகிய, இமிழ்ங்கிறது இந்த இடத்துல முழங்கக்கூடிய இசை, அந்த ஒலி கேட்குது. ஓர்பணல், நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஓர்ம இருக்கா பாரு அவளுக்கு, அவார்டு உட்கார்ந்துருக்காடு. அந்த அதாவது நம்ம சொல்றது கேக்குதான்னு சொல்றதுக்குதான் அந்த சொல்லாடல் இங்க இருந்தா வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓர்பணல்னா கேட்டவளாய், காதில் கேட்டவளாய், கிடந்தோள் படுத்து கிடக்கிறாள். செவி நிறைய ஆலின, அவளுடைய அழகிய செவிகள் நிறையுமாறு ஆரவாரிக்கும் ஒலியினை கேட்டபடி இருக்கிறாளாம். தலைவன் அவன் வர காணவில்லை. அவன் வர காணாமல் இவள் மன வருத்தத்தில் துயருற்று வருந்தி இருக்கக்கூடிய தலைவியை அவளுடைய நெஞ்சம் சொல்கின்றது, கவலைப்படாதே, அவன் வந்து விடுவான், உன் தலைவன் வந்து விடுவான் நெஞ்சே அவளுக்கு ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? துயரத்தை மறைக்க முடியாமல் வருத்தத்தில் கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறாள். நெடுநேரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். பிறகு தன்னை தேற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறாள். அப்பொழுது அவள் கைகளிலிருந்து கழன்று விழுகின்ற வளையல்களை திருத்திக் கொள்கிறாள். அது கழண்டு போய்விடாமல் அதை எடுத்து அணிந்து கொள்கிறாள். அறிவு மயக்கத்தில் இருக்கிறாள் அவனை எண்ணி. அந்த அறிவு மயக்கத்தில் பெருமூச்செறிகிறாள். அம்பு தைத்த மயில் எப்படி துடிக்குமோ அதுபோல் நடுங்குகிறாள். அவளுடைய அணிகலன்கள் எல்லாம் நெகிழ வருத்தத்தோடு அமர்ந்திருக்கிறாள். அந்நேரத்தில் அந்த அறையில் இருக்கக்கூடிய பாவை விளக்கின் பெரிய சுடர் எரிய அகன்று இருக்கக்கூடிய அந்த 7 அடுக்கு அழகிய வீட்டில் கூரைகள் கூடும் இடங்களில் மழை நீர் அருவி சொட்டி கொண்டிருக்கிறது, சொரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய அழகிய ஓசை, அந்த ஒலியை கேட்டவாறே அவள் படுத்து கிடக்கின்றாள். அவளுடைய காதுகள் இந்த ஒலிகளினால் அழகுற நிறைவு பெற்றிருக்கிறது. ஆரவாரிப்பை கேட்டுக்கொண்டே படுத்திருக்கிறாள். எனக்கு இந்த சூழல்ல ஒரு திரை இசை பாடல் தான் ஞாபகம் வந்தது. அவள் வருவாளான்னு ஒரு பாடல் இருக்கும் இல்லையா, நம்ம மாத்திக்குவோம். அவன் வருவானா, அவன் வருவானா, என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவன் வருவானா, என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவன் வருவானா. எங்களுடைய பாண்டிமாதேவி எங்க மன்னன் வருவானா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. இன்னொரு பாடல் வரும் நம்ம கமலஹாசன் அவர்களுடைய திரைப்படத்துல, காதலா காதலா காதலால் தவிக்கிறேன், ஆதலால் வா வா அன்பே அழைக்கிறேன் அப்படின்னு வரும். உன்னை என் காதலால் அழைக்கிறேன் வா அப்படின்னு தலைவனை தன் சிந்தனையில் அழைத்துக் கொண்டிருக்கிறாள் நம் தேவி. இந்த முல்லை பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பறவை இந்த மஞ்சை. அடிக்கடி இந்த மயிலை பற்றி நம் புலவர் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக மயில் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது அவர்கள் வாழ்வியலில் ஒரு பகுதியில் இருந்திருக்கிறதுன்னு நாம் உணர்கிறோம். இந்த 7 அடுக்கு நம்ம 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி அப்படின்னு வரும் இல்லையா. இங்க 7 அடுக்கு மாளிகையில நம்ம பாண்டிமாதேவியை விட்டுட்டு மன்னன் போயிட்டான். பண்டை தமிழகத்தில் அங்கே 7 அடுக்கு கொண்ட உயர்ந்த மாளிகைகள் எல்லாம் இருந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி இந்த இடம் சிறந்து உயரிய எழுநிலை மாடத்து அப்படிங்கிற வரியினால் அடியினால் நாம் உணர முடிகிறது. விளக்கை பத்தி அடிக்கடி சொல்றாங்க.
பாசறையில் மட்டுமில்லாமல் அரண்மனை வீட்டிலும் கூட அங்கே பாவை விளக்குகள் அழகாக வடிவமைக்கப்பட்டு அங்கே நெய் குறையும் மட்டும் ஊற்றி ஊற்றி ஏற்றப்பட்டிருக்கிறது. கையமை விளக்கம் நந்துதோறும்னு அங்கே ஒரு இடத்துல சொன்னா, இன்னொரு இடத்துல பாவை விளக்கில் பருவு சுடரழலன் பாண்டிமாதேவி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை பத்தி சொல்றாங்க. ஆக படை வீடு அங்கே பாசறையிலும் விளக்கு, இங்கும் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த வீடுகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்த காட்சி நம்ம சாளரம் எல்லாமே எல்லா இலக்கியங்களிலும் நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம்ங்கிறத ஏதோ ஒரு வகையில சுட்டி காட்டிடுறாங்க. அருவி பத்தி இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த கூடல் வாய் மழை காலத்துல வீடுகளுடைய கூரை கூடுமிடங்களில், அதுதான் அந்த மழை நீர் சேகரிப்பு பத்தி நம்ம முன்னாடி பார்த்தோம். நெடுநல்வாடையிலையும் இதை பத்தி விரிவா பார்த்தோம். எப்படி புத்திசாலித்தனமாக அந்த மழை நீர் சொட்டக்கூடிய இடங்களில் அது வீணாக போய்விடாமல் ஓரிடத்தில் சேவிக்கும் வண்ணமாக அங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அப்படித்தான் அந்த கூரைகள் எல்லாம் கூடுமிடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த மழை நீர் சேர்ந்து கீழே சொட்டக்கூடியதை பார்க்கும்போது ஒரு அருவி திரண்டு விழுவது போல் இருக்கிறது. அங்கே ஓசை எழுந்ததுன்னு அருவி போல அமைக்கப்பட்ட காட்சிகளையும் நாம் கண்டோம். சரி, நம்ம மன்னவன் வெற்றி பெற்றாச்சு. நம்ம பாண்டிமாதேவி ஏன் இன்னும் வருத்தத்துல இருக்கணும்? மன்னனை வர சொல்லிருவோம். போரில் வெற்றி பெற்று தலைவன் திரும்பி வருதல், வென்று பிறர் வேண்டு புலம் கவர்ந்த ஈண்டு பெருந்தானையோடு விசயம் வெல் கொடி உயரி வலன் ஏர்பு வயிறும் வளையும் ஆர்ப்ப. வென்று பிறர் வெற்றி பெற்று, பகைவரை வெற்றி பெற்று, வேண்டு புலம் கவர்ந்த ஈண்டு பெருந்தானையோடு, அவன் விரும்பிய இடத்தை எல்லாம் வென்று, புலம் இடம், அதான் சொல்றோம்ல, புலம் பெயர்ந்த இடம் பெயர்ந்த கவர்ந்த அதை தனக்கு அகப்படுத்தி ஈண்டு இங்கு பெருந்தானையோடு, ஈண்டுங்கிறது இங்கு, பெருந்தானையோடு பெரும் படையோடு, விசயம் வெல் கொடி உயரி வலன் நேர்பு, வெற்றி கொடி, விசயம்ங்கிறது இந்த இடத்துல வெற்றி சேதி, அந்த வெற்றிங்கிற சேதி வெற்றி, வெல் கொடி வெற்றி கொடியை தாங்கி உயர்த்தி, உயரிங்கிறது உயர்த்தி பிடித்து, வெல் கொடி அந்த வெல் கொடியை வெற்றி கொடியை உயர்த்தி பிடித்து, வலன் ஏர்பு, இந்த இடத்துல வலன் ஏர்புங்கிறது வெற்றியை ஒத்து, வயிர் வளை ஆர்ப்ப, அந்த ஊது கொம்புகள் சங்குகள் எல்லாம் முழங்க ஆர்ப்பரிக்க. எப்படி என் மன்னவன் வரான்? பகைவர்களை எல்லாம் வென்று அவர்கள் விரும்புகின்ற நிலங்களை எல்லாம் இவன் தனக்கு அகப்படுத்தி கவர்ந்து பெரிய படையோடு தன்னுடைய வெற்றி கொடியை உயர்த்தி பிடித்தபடி வெற்றியை அறிவிக்கும் விதமாக ஊது கொம்பும் சங்கும் முழங்க என் தலைவன் திரும்புகின்றான். எதுல வராரு? தேர்ல வராரு. மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. எங்க தோழிகள் எல்லாம் செய்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா, எங்க பாண்டிமாதேவிக்கு வந்து கொண்டிருக்கிறான் தேரில் வெற்றியோடு. போரில் வெற்றி பெறா நிலையில் என் மன்னவனுடைய மனநிலையை பற்றி சொன்ன புலவர், அவன் வெற்றி பெற்ற பின்பும் அவனுடைய மனநிலையை சுட்டிக்காட்ட தவறவில்லை. ஆக இந்த ரெண்டு சூழல் எல்லாம் எடுத்த உடனேயும் எல்லாமே இந்த படங்கள்ல சொல்ற மாதிரி ஒரே நாள்ல பெரிய பணக்காரனாகி நல்ல வெற்றி பெற்ற விஷயங்களை மட்டுமே சொல்லாமல், நாட்டிற்கே அரசனாக இருந்தாலும் ஒரு விடயம் அவனை பாதிக்கும் பொழுது அவனும் உறக்கமில்லாமல் தவித்திருக்கிறான். தன்னுடைய மக்களை நினைத்து, நாட்டை நினைத்து இதை எப்படி சரி செய்தார் அப்படிங்கிறத அந்த நப்பூதனர் ரொம்ப அழகாக சுட்டி இருக்கிறார். இப்ப நம்ம மன்னவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்சி எப்படி இருக்காம், அந்த கார்காலத்தில் அங்கே செழித்து அந்த முல்லை நிலமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆயிர சிறு இலை காயா அஞ்சனம் மலர முறியினர் கொன்றை நன் பொன் கால கோடல் குவிமுகை அங்கை அவிழ தோடுகார் தோன்றி குருதி பூப்ப கானம் நந்திய செந்நில பெருவழி வானம் வாய்த்த வாங்கு கதிர் வரகின் திரி மறுப்பு இரலையோடு மடமான் உகள எதிர் செல் வெண்மலை பொழியும் திங்களில். எப்படி நேரத்துல என் மன்னவன் வரா? ஆயிர் செறி இலை காயா, அந்த நுண் மணல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த முல்லை காட்டின் பகுதியில் செறி இலை, முன்னாடியே பார்த்திருக்கிறோம், நெருக்கமான நெருங்கிய இலைகள். காயாங்கிறது ஒரு மலரின் பெயர். அந்த காயா மலர் எப்படி இருக்குமா? நீல நிறத்தில் இருக்குமா. அது அஞ்சனம் மை தீட்டிய விழிகள் சொல்லுவோம்ல, அஞ்சனம் தீட்டிய விழி மை. முறி இணர் கொன்றை நன் பொன் கால, முறிங்கிறது இங்க தளிர் பாருங்க,
ஒவ்வொன்றுக்கும் எப்படி வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இணர் கொன்றைங்கிறது கொத்து கொத்தாக தளிர் இலைகளை கொண்ட கொத்து கொத்தாக பூத்திருக்கக்கூடிய கொன்றை மலர். நன் பொன் சொரிய, காலன சொரிய, நல்ல பொன்னிறத்தில். கோடல் குவி முகை அங்கை அவிழ, கோடல்ங்கிறது வெண்காந்தள் மலரை சொல்கிறார்கள். குவி, நல்ல குவிந்த, முகை மொட்டு, நல்ல குவிந்த மொட்டுகளை கொண்ட, அதாவது எப்படி இருக்கும் அது, அங்கை அவள, அது அழகிய கை, நம்ம கை குவிக்கும் போது எப்படி இருக்கும், மொட்டு மாதிரிதானே இருக்கும். அப்படி அழகிய கை மலர, அவிழன மலர, தோடு ஆர் தோன்றி குருதி பூப்ப, அந்த பூவினுடைய இதழ்கள் எல்லாம் ஆறுங்கிறது நல்ல நிறைந்து இருக்க, இந்த இடத்துல தோன்றி அப்படிங்கிறது செங்காந்தள் மலர். அது எந்த வண்ணத்துல இருக்கு, குருதி பூப்ப, இரத்த நிறத்தில், உதிரத்தை போன்ற நிறத்தில் பூக்க. கானம் நந்திய, அந்த இடத்துல காடு, நந்தியனா நல்ல செழித்த தழைச்சு போயிருக்கு, முல்லைக்காடு. செந்நிலம் பெருவழி, அந்த செந்நிலம், செம்மையான நிலம் முழுக்க அந்த பெரிய வழி நெடுக வாய்த்த வாங்கு, தப்பாமல் பெய்த, வாங்குங்கிறது வளைந்த, திரி மறுப்பு இரலை மடமான். திரி அப்படின்னா நல்ல நல்ல திரிச்சு கட்டியா, நல்ல திருக்கி விட்டான் அப்படி சொல்லுவோம்ல, முறுக்கிட்டான் அப்படிங்கிறது. அது திரிங்கிறது முறுக்கிய, மறுப்புன்னா கொம்புகள், கொம்புகளை முறுக்கிய கொம்புகளை கொண்ட இரலை ஆண்மான், மடமான் பெண்மான், உகழ தாவ, இரண்டும் தாவக்கூடிய காட்சி. எதிர்செல் வெண்மழை பொழியும் திங்களில், இது இவ்வளவும் எப்ப நடக்குது, எதிரே சென்று கொண்டிருக்கிறது, தேர் முன்னாடி போயிட்டு இருக்குது, பின்னாடி அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வந்து கொண்டிருக்கிறது. வெண்ணிறமான மழையை பொழிகின்ற அந்த மாதத்தில், மழைக்காலத்துல கார்கால மாதத்தில், ஆவணி மாதத்தை குறிப்பிட. ஆனந்தி, அங்கே பேசுங்க, மியூட் ஆயிட்ட மாதிரி இருந்துச்சு. காற்று அடித்து அடித்து அந்த மணல்கள் எல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், அதை தொட்டு பார்த்தால் பட்டு போல இருக்கும். ஏன்னா கடினமான இருக்கக்கூடிய துகள்கள் எல்லாம் பறந்து போன பிறகு அந்த ஆற்று மணலை நீங்க தொட்டு பார்த்திருப்பீங்க, கடற்கரையிலேயோ ஆற்றங்கரையிலேயோ. அந்த நுண்ணிய மணலை பற்றி இங்கே பேசுகிறார்கள். முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணிய மணலில் நெருங்கிய இலைகளை கொண்ட அந்த நீல நிற காயா மலர் மைபோல் மலர்ந்திருக்கிறது. தளிரையும் பூங்கொத்துகளையும் உடைய கொன்றை மலர்களும் பொன் போன்ற மலர்களை சொரிந்து கொண்டிருக்கிறது. காந்தளின் குவிந்த மொட்டுகள் அழகிய கைபோல பூத்திருக்கிறது. அந்த காட்டில், காடு செழித்திருக்கக்கூடிய அந்த முல்லை நிலத்தில் வழி நெடுக வானம் தப்பாமல் பெய்த மழையின் காரணமாய் அங்கே வளைந்த கதிர்களை உடைய வரகு எல்லாம் நன்றாக காய்த்து குலுங்கி கொண்டிருக்கிறது. அந்த வரகு காட்டுல யாரு விளையாடிக்கிட்டு இருக்காங்க, முறுக்கிய கொம்புகளை உடைய ஆண்மான்கள் தன்னுடைய பெண்மான்களோடு துள்ளி குதித்து விளையாடுகின்ற முல்லை நிலத்திலே எதிர் திசையிலிருந்து வெண்ணிறமான மழை பொழிகின்ற அந்த கார்காலத்தில் என் மன்னவன் தேரிலே வந்து கொண்டிருக்கிறான் வெற்றியோடு. குறுந்தொகையில் இந்த காந்தள் அப்படிங்கிறதுக்கு விரல்களை ஒப்பாக பல இலக்கியங்களில் சுட்டப்பட்டிருக்கிறது. மொழி தயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல் அப்படிங்கிற இடத்துல அவள் தன்னுடைய காந்தள் போன்ற விரல்களால் தயிரை பிசைந்தாள், தலைவனுக்கு உணவு தயாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது. பரிபாடலில் ஒரு வரியில், அதாவது பசும் பிடி இளமுகில் நெகிழ்ந்த வாய் ஆம்பல் கைபோல் பூத்த கமல் குலை காந்தள். அந்த பசும்பிடி மலர் இளந்தளிர்களோடு இருக்கிறது, ஆம்பல் மலர் விரிந்த வாயுடன் இருக்கிறது, காந்தள் மலர் கைவிரல் போல குவிந்திருக்கிறதுன்னு அங்கே சுட்டப்பட்டிருக்கிறது. பொர்ணராற்று படையில நெடுவரை மிசைய காந்தள் மெல்விரல், உயர்ந்த மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த காந்தள் மலர் இதழ்கள் போல மென்மையான விரல்களை கொண்டவள். புறநானூற்றில் ஒரு அடியில் இளையோய் கிளையை மண் எம் கேள் வெய்யோர்க்கு அப்படிங்கிற அடியில
என யாம் தன் தொழுதனம் வினவ காந்தள் முகைப்புரை விரலில் கண்ணீர் துடையா. இந்த காட்சி ரொம்ப அருமையா இருந்தது. இளம் பெண்ணே, நீ எங்களுடைய நட்பை விரும்பக்கூடிய பேகனுக்கு உறவா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது, அவர்கள் எல்லாம் வணங்கி அவளை கேட்கும் பொழுது, அவள் தன்னுடைய காந்தல் மொட்டு போன்ற விரல்களால் கண்ணீரை துடைத்தபடி நான் அவனுக்கு உறவினன் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியில காந்தல் மலர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக மழைக்காலத்தில் செழுமையில் மலர்ந்து கிடக்கக்கூடிய அந்த முல்லை காட்டிலே மலர்ந்து கிடக்கக்கூடிய பல வகை மலர்களையும் ஒண்ணு விடாம நம்ம புலவர் முடிந்தவரை சொல்லிவிட்டார். அதனுடைய தோற்றம், நிறம், மனம், குணம், செழிப்பு எல்லாமே அற்புதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. செறியிலை காயா அஞ்சனம், அதே மாதிரி முறியினர் கொன்றை, குவிமுகை அங்கை, தோடு ஆர் தோன்றி குருதி பூப்பன்னு ஒவ்வொரு அந்த நீல மலர், கொன்றை மலர், வெண்காந்தள் மலர், தோன்றி மலர் பார்த்தோம் இல்லையா, செங்காந்தள் மலர், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இயற்கையோடு இணைந்து நம் புலவர் காட்சிப்படுத்தி இருக்கிறார். காட்டை கடந்து விரைந்து காற்றை கிழித்து கொண்டு வரக்கூடிய என் மன்னனின் தேர் வருகிறது. முதிர் காய் வள்ளியம் காடு பிறக்கு ஒழிய துணை பாரி துறக்கும் செலவினர் வினை விளங்கு நெடுந்தேர் பூண்டமாவே. முதிர் வள்ளியம் காடு, முதிர்ந்த வள்ளியம், வள்ளி காடு அப்படிங்கிறது பிரிக்கிறாங்க. அதாவது வள்ளி கொடிகள் எல்லாம் படர்ந்த அழகிய காடு, பிறக்கு ஒளிய, பின்னுக்கு தள்ளப்பட, பின்னுக்கு தங்க. நம்ம முன்னாடி போக போக முன்னேறும் போது காட்சிகள் எல்லாம் பின்னாடி தங்குற மாதிரி தோணும் இல்லையா, அந்த காட்சி. துணை பறி துறக்கும் செலவினர், துணைங்கிறது இந்த இடத்துல 3 சொல்லினால 2 சொல்லின. விரைவு, பரினா குதிரை, நீங்கள் அறிவீர்கள். துறக்கும் செலவினர், செலுத்தக்கூடிய அந்த தேர்ப்பாகன், அந்த தேரோட்டி, பயணித்துக் கொண்டிருப்பவரை பத்தி சொல்றாங்க. வினை விளங்கு நெடுந்தேர் பூண்ட, போர் வினையை முடித்து விளங்குன திறமை மிகுதியாக, தன்னுடைய திறமையெல்லாம் சிறப்பாக விளங்கும்படியாக நெடுந்தேர் பூண்ட அந்த நீண்ட தேர் பூட்டிய மா என்பது குதிரை. போர்வினையை நன்கு ஆற்றிய தலைவன், எம் தலைவன் முதிர்ந்த காய்களை உடைய அந்த வள்ளிக்கொடியெல்லாம் படர்ந்த முல்லைக்காட்டில் அந்த காடே பின்னோக்கி சென்று மறையுமாக அவ்வளவு வேகமா தலைவியை காண வந்து கொண்டிருக்கிறான். விரைந்து செல்லும் தேரினை விரைவாக செலுத்துகிறான். நெடுந்தேரில் பூட்டப்பட்டுள்ள அந்த குதிரைகள் எல்லாம் ஆரவாரித்தபடி அந்த தேர் முன்னேறி கொண்டிருக்கிறது. நம் மன்னனுடைய அருளை பற்றிய அருள் உள்ளம், அவனுடைய கருணை உள்ளத்தை பற்றி நம்முடைய நப்பூதனார் என்ன எவ்வளவு அழகாக, அதாவது தன்னுடைய வெற்றிக்கு துணையாக இருந்த வீரர்களையும் துன்பப்பட்ட விலங்குகளையும் நினைத்து பார்க்கக்கூடிய நம்முடைய அருளுள்ளம் கொண்ட மன்னவனை பற்றி அவர் சொல்ல தவறவில்லை. அதாவது ஒரு மக்கள் மட்டும் முக்கியமல்ல, அவன் வெற்றிக்காக போரிட்ட, தன்னுடைய உயிர் நீத்த காயப்பட்ட விலங்குகளையும், உணவு உண்ண முடியாத குதிரையை கூட அவன் விடல, செஞ்சோற்று கடன் தீர்க்க போரில் இறந்த வீரர்களையும் கூட நினைத்து பார்க்கக்கூடிய அவனுடைய உள்ளத்தின் உயர்ந்த தன்மை, பண்பான நம் மன்னவனை கவிஞர் நம்முடைய புலவர் வெகு சிறப்பாக இந்த முல்லைப்பாட்டில் தேரில் நம் முன்னால் அழைத்து வந்து நிறுத்திவிட்டார் என்று சொல்லி முல்லைப்பாட்டு இனிதே நிறைவுறுகிறது. இந்த அற்புதமான முல்லைப்பாட்டை நம் களத்தில் பதிவேற்ற நமக்கு அனுமதி கொடுத்த நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தலைவர், நிறுவனர் நம் சத்யா அவர்களுக்கும், என்னோடு அதாவது துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இணைப்பில் இருந்து வாய்மொழி கேட்ட எப்பொழுதும் என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய நம்முடைய சுப்பிரமணியம் ஐயா, அன்பு தோழமை அன்பழகி ஸ்ரீதர், கவிதா நட்ராஜன் அவர்கள், அல்தஜ் பேகம் இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம அம்மா வந்துட்டாங்க, மீனம்மா வணக்கம் அம்மா. அப்புறம் முத்துஞானம் தோழமை இணைஞ்சிருக்காங்க, அழகுராஜா ஐயா அவர்கள், நம்ம பத்மநாபன் ஐயா, கோபால் ஐயா. என்னை ஏதாவது நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னா கூட இதை கேட்டேம்மா நல்லா இருந்ததுமான்னு சொல்லக்கூடிய அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கு இவருடைய பணிவான நன்றியை சொல்லி இந்த முல்லைப்பாட்டை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த இலக்கியத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.